இந்த போராட்டத்தின் போது தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களின் சாலைகளின் இரு கரைகளிலும் இருந்த மரங்களை வெட்டி சாலைகளின் குறுக்கே போட்டு போக்குவரத்து மறிக்கப்பட்டது. இப்போராட்டம் தொடர்ச்சியாக 7 நாட்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களால் தொடர் சாலை மறியல் போராட்டமாக நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தால் தமிழகம் முழுவதும் பாதிப்படைந்தது. இந்த போராட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த 21 பேரை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டனர் மற்றும் 18,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போதைய தமிழக முதல்வரான எம்ஜிஆர் அப்போராட்டத்தின் போது உடல்நலக் குறைவால் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார். போராட்டத்தை அறிந்த எம்ஜிஆர் சிகிச்சை பெற்று தமிழகம் திரும்பியவுடன் நவம்பர் 25, 1987 அன்று அனைத்து சமுதாயத்தினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நிலை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் எம்ஜிஆர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். ஆனால் சில நாட்களேயே எம்ஜிஆர் காலமானார். அதன் பிறகு 1989 ஆண்டு மு. கருணாநிதி தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதன் பிறகு மீண்டும் இடஒதுக்கீடு குறித்து வலியுறுத்தப்பட்டது. பின்னர் மு. கருணாநிதியால் மொத்தம் 108 சமுதாய மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இணைத்தார். இதன் விளைவாகவே தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மொத்தம் 108 சமுதாயத்திற்கு 20 விழுக்காடு வழங்கப்படுகிறது. இடஒதுக்கீட்டுக்காக நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த மக்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தொடர்ந்து கோரிக்கை வைத்தார். அதன் விளைவாக 1987 ஆண்டு நடைபெற்ற ஒரு வார கால தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 21 பேருக்கு 4 கோடியில் விழுப்புரத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அவரின் குடும்பத்தினருக்கு கல்விக்கு தகுதிக்கேற்ப அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் மு. க. ஸ்டாலின் செப்டம்பர் 2, 2021 அன்று சட்டசபையில் அறிவித்தார். இது இன்று வரை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு இன்று 38ஆம் ஆண்டிற்கான நினைவஞ்சலி செலுத்தப்படும் நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அவரது முகநூல் பக்கத்தில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை பகிர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்.